ஹாய் நண்பா, நிறைய பேர் வந்து டிஎஸ்பிஎல் சீசன் 2க்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து தப்பான வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. ஸோ நம்ம வெப்சைட் எது அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா ரிஜிஸ்டர் பண்ணினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஎஸ்பிஎல் சீசன் 2வோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹699 699. நிறைய பேர் வேறு ரிஜிஸ்டரில் தப்பாக போய் ₹1000 ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. அது எங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எங்களுடைய வெப்சைட் வந்து கிடையாது. ஸோ நம்மளுடைய வெப்சைட் எது என்னன்றதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறையா பிளேயருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுனால எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வரணுன்றதுக்காக நான் அதை கேட்கல. நிறைய பேர் தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறது அது தடுக்கும். ஸோ அதனால் வந்து அந்த உதவி வந்து பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி எல்லார் ஃபோன்லேயும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்னா வந்து கூகுள் குரோம். ஸோ அதில் போய்க்கோங்க. மேலே இருக்கக்கூடிய அட்ரஸ் பாரில் www.tntenniscricket.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், www.tntenniscricket.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அவரோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு சைடில் இருப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஒரு சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டை பார்த்துக்கலாம். நம்மளோட டிஎஸ்பிஎல் லோகோ இருக்கும், கீழே லாகின் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கேட்டிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஸராக இருக்கீங்க, போன வருஷம் டிஎஸ்பிஎல் சீசன் 1லேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்டு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த மெயில் ஐடியை போட்டு அந்த பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இல்லை இந்த சீசன் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்ட் ரீசெட் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதுக்கும் கீழே கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்ற பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மெயிலை ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும். அதில் ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், ஃபர்ஸ்ட் நேம், இப்போ நான் என்னோட நேம் முகமது ரியாஸ் அப்படின்னா முகமது ரியாஸ் அப்படின்றத அங்கே போட்டு, லாஸ்ட் நேம் என்னோட இனிஷியல் எஸ் அப்படின்றத நாங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மேபி நேம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம், லாஸ்ட் நேம், உங்கள் அப்பாவுடைய கடைசி நேம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்னோட லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா முகமது ரியாஸ் சையத் அப்படின்றத அந்த சையத்ன்றத லாஸ்ட் நேமில் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு, அது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மெயில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து லாகின் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இப்போ அந்த மெயில் ஐடியையும் இப்போ இதுக்காக இந்த வெப்சைட்டுக்காக நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் நீங்கள் போட்டு உள்ள லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஸராக இருக்கீங்க, நீங்கள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது, மெயில் ஐடி மட்டும் ஞாபகம் இருக்குது, பாஸ்வேர்ட் ஞாபகம் இல்லை அப்படின்னா, கீழே வந்து நீங்கள் மெயில் ஐடி மட்டும் போட்டுட்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட் ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக மெயிலுக்கு லிங்க் வரும். எஸ், இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு டென்னிஸ் கிரிக்கெட்லேருந்து உங்களுடைய மெயிலுக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக செட் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் வேறு பாஸ்வேர்டு போட்டு கீழே சேஞ்ச் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் இப்போ ரீசெட் பண்ண பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ள லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ மேலே டாப்பில் போயிட்டு நம்ம லோகோவுக்கு டேரெக்ட் ஆப்போசிட்டாக, அதாவது ரைட் கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இப்படி இருக்கும், 3 கோடு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வரும். ஹோம், அபவுட்டர்ஸ், கமிட்டி, நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், கேலரி, சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாஸ்ட்டாக ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கடைசி ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் காட்டும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி $699 699. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக் டீட்டெயில் தான் இருக்கும். நான் போன வருஷம் பண்ணிட்டனால என்னுடைய டீட்டெயிலாம் ஆல்ரெடி அங்கே காட்டுது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய 2 சேஞ்சஸ் தான். ஒன்று, உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டா போதும். அப்படி இல்லை ஃபர்ஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக என்னென்ன கேட்டிருக்குன்னா உங்களுடைய நேமு, அங்கே ஃபுல் நேம் கொடுத்துருவீங்க, அப்பாவோட நேமு, என்ன கேட்டகரி, நீங்கள் உங்களுடைய வயசு 21 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எபோவ் 21 செலக்ட் பண்ணணும். 21 வயசுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா பிலோ 21 செலக்ட் பண்ணணும். அது கீழே உங்களுடைய ஏஜ், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் மேல் தான் மோஸ்ட்லி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஆக்குபேஷன், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்டு, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ், இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய டிஷர்ட் சைஸு, அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர். நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்ததுக்கப்புறம் 1-2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர், 2க்குமே சேம் நம்பர்னால் நீங்கள் 2மே சேமாகவே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆதார் கார்டு நம்பரையும் மொபைல் நம்பர் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாவுடைய ப்ரொஃபைல் லிங்க், உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருந்துச்சு அப்படின்னா, ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாவட்டம், உங்களுடைய பின்கோடு என்ன, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் அட்ரஸ், நீங்கள் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க, பேட்டிங்கா பவுலிங்கா, நீங்கள் எந்த கையில் பந்து போடுறீங்க, அதே மாதிரி உங்களுடைய ரோல் என்ன, பேட்டிங்கா பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். கடைசியாக உங்களுடைய இமேஜ் வந்து அப்லோட் பண்ணி சொல்லி கேட்கும். ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிற ஒரு நல்ல பேக்ரவுண்டில் இருக்கிற அல்லது ஒரு நார்மல் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கலராக இருக்கிற பேக்ரவுண்டில் நீங்கள் எடுத்து கூட நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் உள்ள ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போட்டிருந்தீங்க, அதில் குழந்தை மூஞ்சியாக இருந்துச்சு, அதெல்லாம் போட்டிருந்தீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செல்ஃபி கூட நீங்கள் எடுத்து போடுங்க. அப்படி இல்லைனா ஆல்ரெடி ஃபோட்டோ இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள். நிறைய பேர் கப்போடெல்லாம் போடுவீங்க, அப்படி கூட பரவாயில்ல. புதுசாக எடுக்கணும்னா நீங்கள் பேக் கேமராவில் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்டில் சும்மா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதை எடுத்து போட்டிங்கன்னா எங்களுக்கு போஸ்டர்ஸ்லாம் போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான்.
இது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பே கொடுங்க. ஸோ உங்களுடைய எல்லா டீட்டெயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு தான் போகும், கம்ப்ளீட் யுவர் பேமெண்ட் அப்படின்றதுல. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரிசிப்ட் நம்பர் என்ன, எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். கீழே பே செக்யூர்லி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது வந்து ரேசர் பேயில் கனெக்ட் ஆகும். நம்ம ரேசர் பே வச்சிருக்க முக்கியமான காரணமே நம்ம டோர்னமெண்ட்டோட ஒர்த்து தெரியணுன்றக்காக தான். ஸோ ஒரு பிளேயர் வந்து நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் இருந்தால் தான் நம்ம டோர்னமெண்ட்டோட குவாலிட்டியே ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, கிரெடிட் கார்டில் இருந்து உங்களுடைய நெட் பேங்கிங் கார்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுறது கூகுள் பே தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ நானும் கூகுள் பே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ண சொல்லி கேட்கும். நான் அலோ கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக கூகுள் பே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அது காட்டலை. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நீங்கள் அங்கே போயிட்டு பேமெண்ட் பண்ணிவிடுவீங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அங்கேயே வெயிட் பண்ணிவிடுவீங்க. அதுதான் பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பேமெண்ட் பண்ணின ஆப்பை மட்டும் கூகுள் பே மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி ப்ராசஸிங் ஒரு பேமெண்ட் அப்படின்ற பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். காமிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணாமல் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களுடைய ரிஜிஸ்டருடைய ஐடிக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும் உங்களை. ஸோ இதுதான் கடைசி ஸ்டெப்பு. அங்கே நீங்கள் கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணிட்டு கூகுள் பே மட்டும் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ப்ராசஸிங் ஒரு பேமெண்ட் அப்படின்ற இடத்துல வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுடைய பேமெண்ட் கம்ப்ளீட்னு வந்துட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸில் ரீடைரக்ட் ஆகி திருப்பி உங்களுக்கு நம்ம டிஎஸ்பியோடைய வெப்சைட்டுக்கே போயிடும். அங்கே வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, உங்களுடைய ஜோன், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை மட்டும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு அந்த இடத்துல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே கொடுக்குற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஐடி வரல, இந்த மாதிரி ப்ராசஸிங் ஒரு பேமெண்ட் அப்படியே நின்றுட்டே இருக்குது, ஆனால் ஜிபேலேருந்து காசு போயிடுச்சு அப்படின்னாலுமே இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வித்தின் 1 ஹவருக்குள்ளே உங்களுடைய இஷ்யூவை கிளியர் பண்ணி உங்களுக்கு ஐடி வந்து நம்ம எடுத்து கொடுத்துடலாம். மேக்ஸிமம் 1 டேல நம்ம ஐடி எடுத்து கொடுத்துலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐடி வராத பட்சத்தில் எங்களால் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக இந்த நம்ம தெளிவான வீடியோ போட்டிருக்கோம். தயவு செஞ்சு ஸ்கேம் ஆகிடாதீங்க. யாரும் வந்து வேற ஒரு வெப்சைட்டுக்கு பே பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, யாரெல்லாம் கிரிக்கெட் நல்லா விளையாட உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கான பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் டிஎஸ்பிஎல் போன வருஷமே பார்த்துருப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.